இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. ஒரு காலத்தில் மக்கள் போராளியாக பார்க்கப்பட்டவர் ராமதாஸ். அதாவது ராமதாஸ் அவர்கள் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எளிய மக்களுக்காக போராடிருக்காரு, தலித் மக்களுக்காக போராடிருக்காரு இப்படி சொல்லுவாங்க. அதாவது மக்கள் போராளி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எடுத்த ஒருத்தர் இன்றைக்கி கட்சிக்குள்ளேயும் சரி குடும்பத்துக்குள்ளேயும் சரி அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குள்ளே அவங்களுடைய விஷயம் போயிட்டு இருக்கு. சார் காரணம் என்ன? இப்படிப்பட்ட ராமதாஸ் தலித் அல்லாத ஒரு தலைவர், தலித் சமூகத்தினுடைய எல்லா அரசியல் சாசனத்தையும் உருவாக்கி ஒரு மாபெரும் புரட்சியாளராக இருக்கக்கூடிய அம்பேத்கருக்கு அதிகமாக சிலை திறந்தவரை மருத்துவர் ராமதாஸ் தான். இவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்பு கொண்ட அவர் எங்கே சறுக்கிறாரு பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு வந்ததற்கு பின்பு உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி. அவர் உருவாக்கிய அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்றத இப்ப கேட்கல. கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லை, முழுக்க முழுக்க அன்புமணி ராமதாஸினுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது. தன்னை யாரும் மதிப்பதில்லை, பாஜக கூட்டணிக்கு போகக்கூடாது என்று ராமதாஸ் சொல்கிறார். அவர்களோடு தான் கூட்டணி என்று அன்புமணி சொல்றார். கூட்டணிக்குள்ளே ஒரு முரண்பாடு, அவர்களுக்குள்ளே யாரோடு கூட்டணி போவது என்கிற முரண்பாடு. Aghaim Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் சமூக செயல்பாட்டாளர் திரு ராஜகம்பீர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு காலத்தில் மக்கள் போராளியாக பார்க்கப்பட்டவர் ராமதாஸ். அதாவது ராமதாஸ் அவர்கள் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எளிய மக்களுக்காக போராடிருக்காரு, தலித் மக்களுக்காக போராடிருக்காரு இப்படி சொல்லுவாங்க. அதாவது மக்கள் போராளி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எடுத்த ஒருத்தர் இன்றைக்கி கட்சிக்குள்ளேயும் சரி குடும்பத்துக்குள்ளேயும் சரி அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குள்ளே அவங்களுடைய விஷயம் போயிட்டு இருக்கு. சார் காரணம் என்ன? 1989 தொடங்கப்பட்ட இடஒதுக்கீட்டு போராட்டம் அண்ணா அறிவாலயம் திறப்பு விழாவுக்கு வந்துவிட்டு திமுக தொண்டர்கள் திண்டிவனம் தாண்டி திரும்பி போக முடியல, மரத்தை பூரா வெட்டி போட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. 1989 21 பேர் துப்பாக்கி சூட்டிலே சமூக நீதி போராட்டத்திலே உயிரிழந்து அவர்கள் ரத்தத்திலே குளித்து கரையேறிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அதிமுக அல்லாத ஒரு மாபெரும் அரசியல் கட்சியாக சமூக நீதி கோட்பாடு, மொழி கோட்பாடு, ஈழ அரசியல் எல்லா விதமான முற்போக்கு சிந்தனையும் கொண்ட ஒரு அரசியல் அமைப்பாக அது உருவாகியது. அவர் தொடக்க காலத்தில் பேசிய முற்போக்கு கருத்துக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் எல்லாம் அவர் பின்னாடி அணிவகுத்தார்கள். எழுத்தாளர் பிரபஞ்சனில் இருந்து, பழனி பாபாவில் இருந்து, எம்எல் மூமெண்ட்டில் இருந்தவங்களில் இருந்து, எத்தனையோ முற்போக்கு சிந்தனையாளர்கள் இருந்து பல பேர் பழனி பாபாவில் தொடர்ந்து பல பேர் அவரை பின்பற்றினார்கள். ராமதாஸ் அவர்களை குடிதாங்கி என்கிற ஊரில் ஒரு தலித் பிணத்தை பொதுப்பாதையில் எடுத்து செல்லக்கூடாது என்கிற வன்னியர்கள் சாதி வெறியர்கள் தடுத்த போது அந்த இடத்திற்கு உடனே சென்று தானே தன் தோளிலே அந்த தலித் பிணத்தை பொதுப்பாதையிலே சுமந்து சென்றவர். கல்லால் அடித்தார்கள், அவர் மீது சொல்லால் அடித்தார்கள். அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த ஒரு உரிமை போராளியாக களத்தில் நின்றவர் மருத்துவர் ராமதாஸ். இப்படிப்பட்ட வரலாறு அவருக்கு உண்டு. இப்படிப்பட்ட ராமதாஸ் தலித் அல்லாத ஒரு தலைவர், தலித் சமூகத்தினுடைய எல்லா அரசியல் சாசனத்தையும் உருவாக்கி ஒரு மாபெரும் புரட்சியாளராக இருக்கக்கூடிய அம்பேத்கருக்கு அதிகமாக சிலை திறந்தவரை மருத்துவர் ராமதாஸ் தான். இவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்பும் கொண்ட அவர் எங்கே சறுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு வந்ததற்கு பின்பு உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி. பேர வலிமையை கூட்டி பல விஷயங்களை சாதித்த பாட்டாளி மக்கள் திமுக தான் அவங்கள முதலில் அங்கீகரிக்கிறது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் இந்த வன்னியர் போராட்டங்கள் எல்லாம் நடக்கிறது. அவர் உடல் நலிவுற்று இருக்கிறாரு. இவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு வருவதற்கு முன்பு எம்ஜிஆருடைய முடிவு காலம் நெருங்கிவிட்டது, இறந்து விட்டார். அதற்கு பின்பு கலைஞர் தான் பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த 20% இடஒதுக்கீட்டின் வழியாக அவர்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை தந்தார். அதற்கு பின்பு அவர்கள் திமுக கூட்டணியிலே இருக்கிறார்கள். திமுக அவர்களுக்கு பெரிய அங்கீகாரம் கொடுக்கிறது. அந்த பேர வலிமையை வைத்துக்கொண்டு அதிமுகவில் கூட்டணி வைக்கிறார்கள். இரண்டு பக்கம் 2 திராவிட கட்சிகளின் மீதும் சவாரி செய்து அதிகார பலத்தை அடைந்து மத்திய அமைச்சர்களில் இருந்து, சட்டமன்ற உறுப்பினர்களில் இருந்து எல்லாவற்றையும் அடைந்திருக்கிறாங்க. சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி ராமதாஸ் ஒரு 6 ஆண்டு காலம் இருந்தது, ராஜ்யசபாவில் இருந்தது என்று ஒரு பெரிய மிக நீண்ட ஒரு அதிகார போட்டிகளில் அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்கிறதுனா அவர் உருவாக்கிய அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்கிறத இப்போ கேட்கல. கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லை,
முழுக்க முழுக்க அன்புமணி ராமதாஸினுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது. தன்னை யாரும் வந்து மதிப்பது இல்லை. இப்போ வந்து என்னென்னா அந்த வயதானவர்கள்லாம் ஆசீர்வாதம் வழங்கலாம் போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வயது மூப்பின் காரணமாக இருக்கக்கூடிய இவர் தான் சொல்கிறதைத்தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாரு. போன முறை இது வந்து உட்கட்சி அளவிலே அது விவாதமாக நடந்து கொண்டே இருக்கிறது. போன முறை வந்து நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக கூட்டணிக்கு போகக்கூடாது என்று ராமதாஸ் சொல்லுகிறார். அவர்களோடு தான் கூட்டணி என்று அன்புமணி சொல்கிறார். கூட்டணிக்குள்ளே ஒரு முரண்பாடு, அவர்களுக்குள்ளே யாரோடு கூட்டணி போவது என்கிற முரண்பாடு. இதுதான் பிரச்சனைக்கான காரணமா? ஆமாம், கருத்து முரண்பாடு அங்கிருந்து தான் தொடங்குது. அதிமுகவோடு தான் கூட்டணி காண வேண்டும், அதிமுகவோடு போனால்தான் அதிமுகவுக்கு அடுத்தபடியாக பெரிய அரசியல் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்க முடியும் என்கிற கணக்கில் ராமதாஸ் சொல்லுகிற போது அவர் பாஜக கூட்டணிக்கு போகிறார். ஏன் போகிறார்னா, அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி வழங்குகிறதுல ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது, பல கோடி ஊழல் நடந்திருக்கிறதுன்னு சிபிஐ வழக்கு இருக்கிறது. பாஜக கூட்டணிக்கு வர மறுத்தால் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஊழல் வழக்கை வந்து இவர் மேலே போட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி இவரை சிறைக்கு அனுப்பிடுவாங்க. இவர் வந்து அவர்கள் அதிகார விசாரணை மையத்துக்கான அச்சத்தில் தான் அவர் பாஜக கூட்டணிக்கு போகிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் அந்த மாதிரியான கூட்டணிக்குள்ளே இவர் வந்து முடிவெடுத்தார்னா, எப்படி நாடாளுமன்றத்தில் ஒரு தொகுதி கூட வெல்ல முடியாமல் போனதோ அது மாதிரி சட்டமன்றத்திலையும் பாமகவிற்கான பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னாடி அரசியல் தொடங்கின எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் விஜயகாந்த் வந்துட்டார். 8.2% வரைக்கும் சீமான் வந்துட்டார். பல பேர் அதுக்கு பின்பு அரசியல் கட்சி தொடங்கியது. அடுத்த தலைமுறை அரசியலாக விஜய் வந்துட்டார். இப்போ இவர்களுடைய அரசியலுடைய நிலைப்பாடு வந்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற தவறிவிட்டால் இந்த கட்சி இனிமேல் கரையேறாது. ஏன்னா சாதியெல்லாம் தூண்டி விட்டுலாம் பழைய மாதிரிலாம் வந்து மக்களை வந்து அணிதிரட்டுவதுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயமாக இல்லை. நம்மெல்லாம் சத்திரியண்டா வீரண்டான்னு சொல்லணும்னு அவர் போய் கூட்டங்களில் பேசுவது என்பதெல்லாம் இன்றைக்கி நான் காமெடிக்கு தான் உதவுது. இல்லை, இன்னும் எடுபடுது, அவங்க மட்டத்தில் எடுபடுது. சொந்த சமூகத்திற்குள் எடுபடுவது என்பது வேறு. எல்லா சமூகங்களும் ஏற்றுக்கொண்டால் தானே ஒருத்தர் வந்து வெற்றி பெற முடியும். இப்போ திருமாவளவன் சிதம்பரத்தில் வெற்றி பெறாருன்னா தலித் வாக்கு வங்கி மட்டுமேவா வந்து அவர் வெற்றி பெறாரு? ஜவாஹிரில் போய் பாபநாசத்தில் வெற்றி பெறாருன்னா வெறும் இஸ்லாமியர் வாக்கில் வெற்றி பெற முடியுமா? ஏதோ ஒரு சமூகத்திலே நம்ம பிறந்திருக்கலாம், மத அடையாளத்திலோ சாதி அடையாளத்திலோ நம்ம இருக்கலாம். ஆனால் எல்லா சமூகத்திற்குமான குரலாக ஒரு தலைவன் மாறுகிற பட்சத்தில் தான் தேர்தல் வெற்றி பெற முடியும். தான் சமூகத்துக்குள்ளேன்னா அது வன்னியர் சங்கமாக சுருங்கிடுதுல. ஒரு கூட்டுப்புழு வண்ணத்து பூச்சியாக மாறலாம். வண்ணத்து பூச்சி மறுபடியும் எப்படி கூட்டுப்புழுவாக மாற முடியும்? வன்னியர் சங்கமாகவே சுருங்கி போவதுங்கிறது அவர் தேர்தல் வெற்றி என்பது அவர்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, பின்னால் வந்து அவர்களுக்கு வந்து பெரிய பின்னடைவு உருவாகிவிட்டது. 2006 காலகட்டங்களில் திமுக வந்து வெறும் 96 சீட்டு மட்டும்தான் ஜெயித்தாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் வந்து பாமகவுக்கு வந்து 31 சீட்டு கொடுத்தாரு. அதில் வந்து ஏறத்தாழ வந்து ஒரு பெரிய அளவில் வெற்றியும் பெற்றாங்க. ஒரு 18 பேர் வரைக்கும் வெற்றி பெற்றாங்க. அப்பொழுது கலைஞர் அவர்களுக்கு திமுக அரசுக்கு அவங்க கொடுத்த கொட்டச்சல் வந்து அது திமுக அரசையே இயக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோலை போல ராமதாஸ் இருந்தார். அந்த வலிமையோடு இருந்தவர்கள் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, பாமகவை குறித்து எந்த கட்சியும் வந்து அந்த கட்சி கூட்டணிக்கு வந்தால் தான் நம்ம வெல்ல முடியும் என்கிற நிலைமை இல்லாமல் போய்விட்டது. அதனால் அரசியலில் அவர்களுடைய பேர வலிமை குறைந்து விட்டது. அன்புமணி ராமதாஸுக்கு இந்த கட்சியை வந்து வெற்றிகரமாக வழிநடத்த தெரியவில்லை. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு விளம்பரம் கொடுத்து முதலமைச்சர் வேட்பாளராகலாம் அவரை காட்டிய போது அதெல்லாம் காமெடி ஷோவாக ஆனதே தவிர இந்த திட்டங்கள்லாம் வகுத்து வந்து ராமதாஸ் தானே. அந்த நேரத்தில் வந்து அன்புமணியை முன்னிறுத்தினா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை சொன்னதாக இருக்கட்டும், அது ராமதாஸ் தானே சொன்னார். இந்த தோல்விக்கு எப்படி அன்புமணி பொறுப்பு? அதாவது இதற்கு அன்புமணி பொறுப்பு கிடையாது. அவர்கள் வகுத்த வியூகம் என்பது அரசியல் வெற்றி பெறலை. அது ஆனால் வெற்றி பெறலைன்னா ராமதாஸ் அடுத்த கட்டத்திற்கு வந்து உடனே வந்து அவர் கூடு விட்டு கூடு பாய்வார். நிதிஷ்குமார் எப்படி இந்தியா கூட்டணியை உருவாக்கி விட்டு எதிர் கூட்டணிக்கு போகிறாரோ அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஒரு பல்டிகுமார் அரசியலை வந்து இவர் தான் வந்து தொடங்கி வச்சவர். இவர் என்ன செய்வார்னா, ஒரே நேரத்தில் திமுகவோட பேசிக்கிட்டு இருந்துட்டு அண்ணா திமுகவோட கூட்டணிக்கு போகிறதெல்லாம் பெரிய ராஜதந்திர நடவடிக்கை என்று சொல்லிக்கொண்டே பல வேலைகளை அவர் பல வித்தைகளை காட்டியவர். அவர் எந்த கூட்டணிக்கு போகிறாரோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். அந்த அளவிற்கு வந்து அரசியலுடைய சூட்சுமங்களை வியூகங்களை அறிந்தவர் அவர். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கட்சி என்பது, இப்போது அன்புமணியினுடைய தலைமை என்பது அவருக்கு ஒரு அதிருப்தியை உண்டாக்கியிருக்கிறது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தான் சொல்கிறத தான் கேட்கணும். கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய நான் தான் கட்சியினுடைய தலைவர் அப்படின்னா வேறு யாரும் அவரிடத்துல வந்து பேச முடியாது. கூட்டணியை பற்றி பேசுகிறதுனா என்ன சாவி என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி, அதிகாரம் என்னிடம் தான் இருக்கிறது, என்கிட்ட வா தைலாபுரத்துக்கு வா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார்.
ஏன்னா வெளிப்படையாக இந்த முரண்பாடு உட்கட்சி அளவிலே வந்து பேசப்பட்ட இந்த முரண்பாடு எப்போ வெளியரங்கத்துக்கு வந்துச்சுன்னா, முகுந்தனை வந்து அவருடைய மகள் வழி பேரனை வந்து இளைஞரணி செயலாளராக அவர் நியமிக்க வேண்டும் என்று சொன்னபோது அதற்கான மாற்று கருத்தை வந்து அவர் வந்து மேடையிலேயே அன்புமணி வந்து மறுமொழியாக பேசினார். இப்போ ராமதாஸுக்கு எதிராக கோஷம் போடுவது, அவர் காரை மறிப்பது, அவர் வந்து ஜனநாயகம் செத்து விட்டது என்று சொல்வது, அன்புமணியை நீக்கியது செல்லாது என்பது என்று உட்கட்சியினுடைய கழகம் வந்து ஒரு எதிர்க்கட்சி போராட்டத்தை போல மாறிடுச்சு. அதனால் ஆனால் அன்புமணி பின்னால் தான் கட்சி இருக்கிறது, இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி முழுக்க வந்து அவர் பின்னால் தான் இருக்கிறது. அதனால் இந்த முரண்பாடை அவர்கள் பேசி தீர்ப்பார்கள்னு நினைக்கிறேன். சார், இந்த பிரச்சனைக்கு காரணமாக வந்து ஒரு சில தகவல்கள் சொல்லப்படுது. அதாவது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் வந்து நம்ம ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடுறாரு. அதில் வந்து தாய் தந்தைகள் வந்து அவங்களோட இறுதி காலத்தில் கடமையாக பார்த்துக்குங்க, கண்ணியமாக பார்த்துக்குங்க, அவங்கள விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரைட்டை போடுறாருன்னு வைங்களேன். அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து இறுதி காலத்தில் அவரை கவனிக்கலை, அன்புமணி வந்து அவரை கவனிக்காத அந்த சூழல்னால தான் அந்த வெறுப்பு தான் இப்போ கட்சியில் பிரச்சனை வெடிச்சிருக்கு. அது காரணம் இல்லை. யார் டிசைடிங் அத்தாரிட்டி, யார் வந்து இறுதி முடிவை எடுப்பது அப்படிங்கிற போட்டி தான் அது நடக்குது. தான் சொல்கிறத அவர் கேட்கலை அப்படிங்கிறதானே தவிர அது காரணம் இல்லை. அதாவது திராவிட இயக்க அரசியலில் வந்து நம்ம வந்து பயணம் சென்றால் மட்டும்தான் பாமகவினுடைய சமூக நீதி கோட்பாடு, மொழி கோட்பாடுலாம் பேசியதற்கு அர்த்தம் இருக்கும். இது சொல்கிறது ராமதாஸ். ஆமாம், தேசிய அரசியல் என்பது, நீங்கள் டெல்லி அரசியலில் அதிகாரம் செலுத்தியவர்கள் யாருமே மாநில அரசின் மீது வந்து மாநில அரசியலின் மீது பெரிய கவனம் செலுத்த மாட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ வந்து ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா உறுப்பினராலாம் அவர் இருந்த காரணத்தினால மாநில ஒரு கட்சியை வந்து அவர் வழிநடத்துறதுல வந்து அவர் பல பின்னடைவுகளை சந்திச்சார். அவங்களுடைய கவனம் முழுக்கவே டெல்லி அதிகாரத்தை நோக்கிய பயணமாகவே இருக்கும். இங்கே கவனம் செலுத்த மாட்டாங்க. இந்த அரசியலுக்கு எது பொருத்த முடியாது என்று சில பேர் யோசிக்க மாட்டாங்க. அதனால் வந்து இவர் அன்புமணி ராமதாஸ் வந்து பாஜகவினுடைய பின்னணியில் அவர் இயங்குவது என்பது ராமதாஸுக்கு பிடிக்கல. அதனால் அதிமுகவோடு பயணிப்பது, திராவிட இயக்கத்தோடு பயணிப்பது என்கிற நிலைப்பாடு தான் பாமகவை எதிர்காலத்தில் காப்பாற்றணும். இப்போது இந்த எதிர் அரசியல் என்பது அவர்களை காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு கூட்டணி கணக்கு தான் இந்த முரண்பாட்டுக்கு அடிப்படை. சார், நீங்கள் சொன்னீங்க அன்புமணி பின்னாடி தான் வந்து பாமக இப்போ நிற்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதே சமயத்தில் வந்து ராமதாஸ் பின்னாடி தான் வந்து கோர் பாலிட்டிஷன் சொல்லக்கூடிய அந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, அவர் தானே கட்சியினுடைய தொடக்க புள்ளி. அவருடைய காலகட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ வயதானவர்களாக இருப்பாங்க. இப்போ இளைஞர்களாக இருக்கிறாங்கல்ல, இன்றைய காலகட்டத்தில் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ராமதாஸினுடைய ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற தலைமுறை முழுக்கவே அன்புமணியினுடைய, இல்லை செயல் தலைவர் என்று அவர் சொன்னாலும் கூட ஏற்கனவே அவர் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே பாலிடிக்ஸில் வந்து இன்றைக்கி வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது தான் கணக்கில் வரும். நேற்று அவர் என்னவாக இருந்தாருங்கிறது கணக்கில் வராது. அதனால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாட்டுக்கு உண்மையான காரணம் என்னென்னா, அதிகார மையமாக நான் சொல்வதை நீ கேட்கணும், என்னை தாண்டி நீ போகக்கூடாதுங்கிற விஷயமும் அவர் தாண்டி போயிட்டார். பனையூர் அலுவலகமா தைலாபுரம் அலுவலகமா என்கிற ஒரு போட்டி நடக்கிறது. ஆனால் இதில் என்னென்னா, இந்த கட்சியினுடைய இந்த முரண்பாடு என்பது யார் கட்சியை விட்டு வெளியில் போக போகிறதில்ல, உள் முரண்பாடு தான். இது வந்து பொதுக்குழுவில் பேசுகிற, செயற்குழுவில் பேசுகிற, மாவட்ட செயலாளர்களுக்கு மத்தியில் பேசுகிற ஒரு உரையாடல். கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு வந்துடும்ன்ற மாதிரி இந்த உள் முரண்பாடு வந்து தீர்க்கப்படாதனால அது வெளியரங்கத்துக்கு பேசப்பட்டு விட்டது. விரைவில் அதை பேசி தீர்ப்பார்கள் நினைக்கிறேன். இப்போ வன்னியர் சமூகத்துக்குள்ளேயே ராமதாஸும் சரி, அன்புமணி ராமதாஸும் சரி, இருவருக்குமே வந்து செல்வாக்கு இல்லாத சூழல் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். செல்வாக்கு சரிந்திருக்கிறது, செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. குறைந்தபட்ச செல்வாக்கு ஒரு 5%, 5.4% வாக்கு வங்கி இருக்கவங்களுக்கு. அதை தாண்டி வெற்றி பெறுவதற்கு அது போதுமானதாக இல்லை. வெற்றி பெறுவதற்கு அவங்க சொந்த சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து வாக்கு சதவீதத்தை கூட்ட முடியுதே தவிர வெற்றி பெற முடியல. அதுக்கு என்ன காரணம்னா, வன்னியர் சமூகம் என்பது எல்லாருமே பாமகவில் இல்லை. திமுகவில் பெரிய அமைச்சர்களாக இருக்கிறாங்க, முன்னணி பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க, அதிமுகவில் பெரிய பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க, எல்லா அதிகார மையத்துலேயும் அவங்க இருக்கிறாங்க. அதனால் திமுக அதிமுகவிலையும் பெரிய சக்தியாக அவங்க திகழ்கிறாங்க. அதனால் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எல்லாரும் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கு காலமாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் சினிமாவுக்கு எதிராக ராமதாஸ் அவர்கள் பேசினார்கள். பாபா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு பழைய காலத்தில் பஞ்சாயத்து பண்ணாங்க. இன்றைக்கி அவருடைய பேத்தியே சினிமா தயாரிப்பாளராக மாறி நிற்கிறார். அதே போல் சினிமாக்காரர்களையெல்லாம் நம்ப முடியாது, அவர்களையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ராமதாஸ் பேசினார். தங்கர் பச்சானுக்கு நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸ் நிறுத்தினார். அப்போ கால மாற்றத்திலே கார்ப்பரேட் மயமாக அரசியல் மாறிக்கொண்டிருக்கிற இந்த அப்டேட் உலகத்திற்கு ராமதாஸ் பொருத்தமற்றவர் என்று அன்புமணி கருதுகிறார். அன்புமணி பொருத்தமற்றவர் என்று, வெற்றிக்கு லாயக்கு இல்லாதவர், ஜெயிக்க துப்பு இல்லாதவர் என்று ராமதாஸ் கருதுகிறார். இந்த முரண்பாடு பகிரங்கமாக வந்து
வெளியரங்கத்துக்கு வந்துவிட்டது. வெறும் 5% வாக்குகளை வச்சுட்டு வந்து தமிழ்நாட்டுடைய அரசியை நாங்கள் மாற்ற போகிறோம், இல்லை அதை பிடிக்க போகிறோம் அப்படின்னு தொடர்ந்து பேசுகிறாங்களே சார் பாமகக்காரங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது. எல்லா சமூகங்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று அவர்கள் கருதினாங்க. பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படி கருதுனதனுடைய விளைவு தான் விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் சில காலம் ஒன்றாக பயணித்தார்கள். அம்பேத்கர் சுடர் விருதை வந்து தமிழ் குடிதாங்கி என்றெல்லாம் அவருக்கு பட்டம் கொடுத்து வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ராமதாஸை வந்து பாராட்டினார். ஆனால் என்ன ஆகிவிட்டது, தனிப்பட்ட முறையில் ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து இளவரசன் திவ்யாங்கிறவங்க யாரோ ஒருத்தங்க வந்து ஊரை விட்டு ஓடி போனாங்கிறதுக்காக தருமபுரி பக்கத்தில் 3 கிராமங்களை வந்து தீ வைத்து கொளுத்தியது, வீடுகளை எல்லாம் தீக்கிரையாக்கியது, சூறையாடியதுன்னு இந்த மக்கள் பரிதவித்த ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போ அந்த மாதிரி சூழலுக்கு ஆட்பட்டதற்கு பின்பு சமூக பிளவு அரசியலை வந்து இவங்க கையில் எடுத்துட்டாங்க. படையாட்சிகளுக்கும் பட்டியல் இனத்துக்குமான பகையாக, போராக வந்து இவங்க வந்து அதை மாற்றிட்டாங்க. சமூக நல்லிணக்கத்திற்கு பாடுபட்ட பாமக என்பது சமூக பிளவு அரசியலை, தலித் அல்லாதவர்களை எல்லாம் நாங்கள் ஒன்று கூட்டுறோம்னு சொன்னது மூலமாகவும், ஒரு பக்கம் சாதியவாதம், இன்னொரு பக்கம் மதவாதம் என்று 2 விஷயங்களை கையில் ஏந்ததுக்கு பின்பு பாமக என்கிற கட்சியில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் செத்து விட்டது. அவர்களை நம்பி சென்ற முற்போக்காளர்கள்லாம் பின்வாங்கிட்டாங்க. அந்த அரசியலை வந்து அவர்களுடைய சமூகத்தை தவிர்த்து விட்டு வேறு யாரும் ரசிக்கவே இல்லை. அதனால் அவர்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு தலைமை வகிக்கக்கூடிய, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, ரசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அன்புமணியாலும் வர முடியவில்லை, ராமதாஸாலும் வர முடியவில்லை. சார், இப்போ வந்து பாமக கட்சி வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்ற வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, பாமகவிற்கு ஒரு சமூக பின்னணி இருக்கிறதுனால அது காணா போகாது. அவர்கள் கடந்த காலங்களில் எப்படி ஒரு முற்போக்கு சிந்தனையோடு அணுகுனாங்களோ அது மாதிரி தங்கள் கொள்கை கோட்பாடுகளை வந்து அவங்க கைவிட்டதுனால பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஒரு கட்சிக்கு அடிப்படை வந்து அவர்கள் எந்த தொடக்கத்தை வந்து எந்த புள்ளியிலிருந்து தொடங்குகிறார்களோ அதை வந்து அவர்கள் குறைந்தபட்ச காப்பாற்றணும். இப்போ வந்து திமுக வந்து மொழி பிரச்சனையை கையில் எடுத்தார்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்தார்கள்னா இன்றைக்கும் மும்மொழி எதிர்க்கிறாங்க. அன்னைக்கு சமூக நீதி கோட்பாட்டுக்காக அந்த அரசியல் கட்சி வந்து தொடங்கப்பட்டது என்றால் இன்றைக்கும் சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க. அன்றைக்கு மாநில சுயாட்சியை பற்றி கட்சி தொடங்கும் போது பேசுனாங்கன்னா இன்றைக்கும் மாநில சுயாட்சி குறித்து அவங்க பேசுகிறாங்க. மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டம். அப்போ ஒரு கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடுகளை கைவிடாமல் இருந்தால் அந்த கட்சி உயிரோடு இருக்கும். நீங்கள் அடிப்படை கோட்பாடுகளுக்கு முரணான இடத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்கன்னா, அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சுட்டு தலித் பகுதிகளில் தீ வச்சிட்டீங்கன்னா அந்த அரசியல் உருப்படாமல் போயிடும். அதுதான் அவர்களுடைய பின்னடைவுக்கு காரணம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.